கிருபையாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மாதத்தின் இந்த கடைசி ஓய்வு நாளிலே 8வது மாதத்தின் இந்த 30வது நாளிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் பாராட்டின மகா உன்னதமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலை ஆராதனை கர்த்தரின் ஆசீர்வதியும் வருகிற யாவரையும் கர்த்தரின் ஏற்று கொஞ்சுவாரும் நாம் சமயப்படுத்திக் கொள்ளும். ஆராதனை எல்லாம் ஆளுடைய கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தரின் பொறுப்படுத்திக் கொள்ளும். புனான கரங்களை சமர்ப்பிக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கூட ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடல்களை பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். வல்ல ஜீவ
ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே.
பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்கிறங்களை உயர்ச்சி நாட்கள் எல்லாம் கத்தனமே அற்புதமாய் காட்சி ஒரு நாளை கற்றல் கூட்டி கொடுத்து காலை ஆராதனையில அவரை பாட அவரை துதிக்க கத்தர் பாராட்டின மகா உன்னதமான கிருபைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்முடைய கிருபையினால் நம்மை முடி சுற்றி நம்ம இலக்கங்களினால் நம்மை முடி சுற்றி நமக்கு தேவையான நல்ல சுகத்தை கொடுத்து காலையில் இந்த மாதத்தின் 30வது நாளை காண கத்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லாரும் வாய்களில் இருந்து கத்தரை ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நீ செய்த ஏராளமான நன்மைகளுக்காய் சோதனை, உடைய அளவில்லாத கிருபைகளுக்காய் சோதனை, உடைய தயவுக்காய் சோதனை, உடைய இரக்கத்துக்காய் சோதனை, உடைய கிருபைகளுக்காய் சோதனை, உடைய அன்புக்காய் சோதனை. எல்லாரும் வாய்களில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதனை 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 சோதனை. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா. சோதனை சோதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறேன். காலையில் நீ கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, 5வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர், இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்தவர், இதுவரைக்கும் உன்னை எல்லா இடங்களிலும் தப்புவித்தவர், இனியும் உன்னை நடத்த வல்லவர், போதுமானவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்க நன்றி ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திர. ஒரு கன்னட பாடலை கூட பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀರೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஆமென். அல்லேலூயா. என் தேவைகளை எல்லாம் சந்தித்தவர். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல உடையை தந்தவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல தேவையான ஆகாரத்தை தந்தவர். ஆமென். அல்லேலூயா. நாளை இந்த காலையில அவரை பாடாமல் நாம் எப்படி இருக்க முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கைகளில் எழுதி நான் நாள்தோறும் தேவ சமூகத்தில் காணப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலையில அந்த உணர்வோடு தேவ சமூகத்தில் இருக்கிறது உண்மையானால், ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் அப்பா? என் துதியும் ஸ்தோத்திரமும் உடைய சமூகத்துக்கு வருவதாக. அல்லேலூயா. ஒரு கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். என்னை அறிந்தவரும் என்னை புரிந்தவரும் என் ஆத்மாவை மீற்றவரும். அல்லேலூயா. அவரை காற்றிலும் நம்மை அறிந்தவர் இந்த பூமியில ஒருவரும் கிடையாது. ஆமென். பல சூழ்நிலைகளை நாம் நினைப்போம், இவர்கள் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள் என்று நினைப்போம். ஆனால் அந்த மனிதர்கள் நம்மை நன்றாய் அறிந்திருக்கவே மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்மை அறிந்தவரும் நம்மை புரிந்தவரும் நம்முடைய ஆன்மாவை மீட்கிறவர் ஒருவர் இருக்கிறாரே. ஆனால் காலையில் நீ ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மனிதனை நம்புகிறதை காற்றிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம், ஏனென்றால் அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. உன் ஜெபத்தை ஒருபோதும் அவர் தள்ளவே மாட்டார். உன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் தான் நீ ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை அறிந்தவரும் என்னை புரிந்தவரும் ஆன்மாவை மீட்பவரும் இயேசு ஜெபத்தை எல்லாம் கேட்பவரும் கண்ணீர் எல்லாம் துடைப்பவரும் என்னை அறிந்தவரும் ஆன்மாவை மீட்பவரும் இயேசு ஜெபத்தை எல்லாம் கண்ணீர் எல்லாம் துடைப்பவரும் என்னை அறிந்தவரும்
அறிந்தவர், நம்மை புரிந்தவர், நம் சபத்தை கேட்கிறவர், காலையில் உன் கண்ணீரை துடைக்கிறவர். நன்றி ஆண்டவரே. காலை ஆராதனைக்கு நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. பல இக்கட்டான சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி காலையில் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் பாராட்டின மகா உன்னதமான கிருபைகள் எல்லாம் எல்லாருடைய வாயிலிருந்து நிரந்தர ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தரை அற்புதமாய் காத்திருப்பது நன்றி. ஒரு தாயை போல தேற்றினே நமக்கு சோதனை, ஒரு தந்தையை போல சுமந்து வந்தே நமக்கு சோதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாம் அப்படி எழுத நின்று காலை ஆராதனையில் பேர் சொல்லி அழைத்தவர், சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவராகிய ஆண்டவர், 7 குற்றவிளக்கு நடுவே உலாவுகிறவர், சபையின் நடுவே உலாவுகிறவர், துதிக்கிறவர்கள் நடுவே இருக்கிறவர். காலை ஆராதனை துதி சோதரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். எல்லா துதிசகர்களை கர்த்தரை சோதரம் பண்ணுவாங்க. Hallelujah.
நடத்தி வந்தார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர். நேற்று மாதம் அளவும் ஒரு பெற்ற தாய் தன் பாதகனை மறப்பாடும். ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் 8வது மாதத்தின் 30வது நாள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து கர்த்தர் நடத்தி வந்ததற்காக எல்லாரும் விஷயங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இதுவரைக்கும் நடச்சினவர், இதுவரைக்கும் நமக்கு போஷித்தவர், இதுவரைக்கும் நம்மை உடுச்சினவர், இதுவரைக்கும் நம்மை வேலை அடைத்து பாதுகாத்து கொண்டவர், இனியும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடச்ச போகிறது. ஒரு சில கர்த்தர் நமக்கு வாக்குரைத்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுவேன். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்தி வர போகிறதுக்கா எல்லாரும் விசுவாசிகளை சோதரிப்போம். சொல்கிறது என் நீரின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுவேன். இந்நாள் வரைக்கும் கர்த்தரை நடத்தி வந்தார். நல்ல ஆண்டவர் காலை ஆராதனையில் மற்றவருடைய நாம மகிமைப்பட்டிருக்கிறார். யாராவது ஒரு திருச்சோம் பண்ணுங்க. ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ ದೇವನೇ, ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಯೇಸಪ್ಪ ಯಾರಾದರೂ ಕರದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ ರಾಜ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ನೀನೇ ಆದಿಯಾಗಿದ್ದು ಅಂತ್ಯವಾಗಿದ್ದು ರಾಜ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಇದನ್ನು ಆಶೀರ್ವಾದ ನಡೆಸಿಕೊಡಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತೇವೆ ರಾಜ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಆರಾಧನೆ ಎಲ್ಲ ಭಾಗವನ್ನು ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ ರಾಜ, ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ನೀನೇ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ಮಾತಾಡುವ ದಾಸರು ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ ರಾಜ. ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ಮುಚ್ಚುಮರ ಮಾಡಿ ರಾಜ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಕೊಡುವಂತೆ ರಾಜ, ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನ ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರಯ್ಯ. ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಬರುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇನೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். காலை ஆராதனையிலே உங்களை யாவரையும் பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கிறேன் என்ன பண்ணுங்க, விசுவாசத்தினால் அறிக்கையிட ஆரம்பிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிறது சந்தோஷமா இருப்பதற்காக. ஆமென். நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டலாம்? இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? நம்முடைய ஆயுசு நாளில் இன்றைக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதுமே சொல்றது இந்த பார்வையுடைய அருமை பார்வை இல்லாதவனுக்கு தான் தெரியும். சொல்ல புரியுதுங்களா? இந்த பார்வையுடைய அருமை இந்த குருடனுக்கு தான் அந்த பார்வையினுடைய அருமை தெரியும். ஒரு குருடன் கண் கிடைச்சவன அவனை போய் பார்த்து நீங்க பேசி பாருங்க. அவன் சொல்லுவான், சே இத்தனை அருமையான இந்த உலகத்தை இவ்வளவு நாளா என்னால காணாம போச்சு, என்னால பார்க்க முடியாம போச்சேன்னு அந்த கண்ணை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பான். ஆனா அது இருக்கிற நமக்கோ அதனுடைய அருமை என்னவே ஆகாது, தெரியவே தெரியாது. இன்றைக்கு சுகத்தோடு பெலத்தோடு இருக்கிற நமக்கு தெரியணும், இயேசு என்னோடு கூட இருக்கிறதுனால நான் இன்றைக்கு ஜீவனோடு பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்னவர். அல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையிலே உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள
கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்தை தொடங்கின போது நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு தொடங்கினோம். இந்த மாதத்தை தொடங்கும் போது நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு தொடங்கினோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த மாசத்தை முடிக்கும் போதும் அதே வாக்குத்தத்த வசனத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானித்து கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில எப்படி அவர் கிரியை செய்கிறார், அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாய் செயல்படுகிறது என்று சில காரியங்களை தியானித்து இந்த காலை ஆராதனையிலிருந்து நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. இந்த சங்கீதம், இந்த வசனம் அநேகருக்கு மனப்பாடமாய் தெரியும். அநேகர் ஆபத்து நேரங்களில் இந்த வசனத்தை தியானிக்கிறது உண்டு. இக்கட்டின் பிரச்சனை நேரத்தில் இந்த சங்கீதத்தை சொல்லி தங்களை தாங்கள் தேய்ச்சி கொள்ளுகிறது உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தமிழ் புரியாது? தமிழ் புரியாதவங்க யாரா இருக்கிறீங்களா? சரி, நல்லது. அல்லேலூயா. அதனால காலையில இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வித சூழ்நிலையில் எழுதினால் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சங்கீதத்தை பல சூழ்நிலைகளிலே தாங்கள் கேள்விப்பட்டது நிமித்தமாய் சில சங்கீதங்களை பாடியிருக்கிறார்கள். தங்கள் முன்னோருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை பாடி சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில சொந்த அனுபவத்திலே கர்த்தர் தாங்களுக்கு அவர் சொந்த வாழ்க்கையில செய்த அனுபவத்தின் நிமித்தமாய் சில பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் ஒருபோதும் என்னப்படுகிறதில்லை, அசைக்கப்படுகிற. சொல்லுங்க எல்லாரும், நான் அசைக்கப்படுகிறதில்லை. நல்ல தைரியமா சொல்லுங்க, அசைக்கப்படுகிறதில்லை. வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்துக்கு ஒப்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியத்தை நான் சொல்லும் போது ஒரு காரியம் உனக்கு எனக்கு ஞாபகம் வருகிறது. 2008வது வருஷத்திலே மும்பை பட்டணத்திலே ஒரு பெரிய தீவிரவாத செயல் ஒன்று நடந்தது. அப்போ அந்த தீவிரவாதிகள் சில ஹோட்டல் உள்ள போய் அநேகரை சுற்றி வீழ்த்தினார்கள். அதுல பெரிய பெரிய அதிகாரிகளும் பெரிய பெரிய ஊழியர்கள் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்த எல்லாரும் அநேகர் மாண்டு போனார்கள். அதுல தப்பி ஜீவனை தப்பி லண்டனில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த காரியத்தை விவரிக்கும் போது இவ்விதமாய் விவரிக்கிறாங்க. சொல்றாங்க, சார் எல்லாரும் மரிச்சு போயிருந்தாங்க, நீங்க மாத்திரம் எப்படி ஜீவனோடு இருக்கிறீங்க? அவர் சொன்னா, அன்றைக்கு அங்க எல்லாரும் மரிச்சு போயிருந்தாங்க, எல்லாரும் பிணங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த தீவிரவாதிகள் யாரை சுடலாம் என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் தேடி கொண்டு வரும்போது இவன் பார்த்திருக்கிறான் தூரத்துல. இவன் அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஆளுடைய அவன் செத்து இருக்கிறான் பாத்தீங்களா, அந்த கையை எடுத்து அவனுக்கு மேல போட்டு அந்த ரத்தக்கரை இவன் மேல பூசப்பட்டதுனாலே அவன் அந்த தீவிரவாதிகள் தேடி கொண்டு வரும்போது இவன் மரிச்சிருக்கிறான் என்று நினைச்சு அவனை விட்டு போனார்களாம். அல்லேலூயா. அவன் அதை சொல்லும்போது ஆச்சரியமாய் சொல்லுகிறான். நான் சொல்லுகிறேன், இந்த காலை ஆராதனையிலே ஒரு மரித்த சடலத்துடைய ரத்தம் ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியுமேயானால் சிலுவையிலே தன் ஜீவனையே தந்தவன், தன்னுடைய எல்லா ரத்தத்தை உனக்காய் சிந்தினவன், அவனுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிற நீ ஒரு தீமையும் அடையாளத்தை கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை காற்றிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காற்றிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். பல இக்கட்டான சூழ்நிலைகளிலே, பல இக்கட்டான பிரச்சனைகளிலே நமக்கு உபத்திரங்கள் பிரச்சனைகள் நேரிடுகிறது போல இருக்கும். நீதிமான்களுக்கோ வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றிலே அவனுக்கு நடுவே நின்று அவன் அதில் தப்பி போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு உனக்கு இருக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போவதில்லை அல்ல, நீ அக்கினிலே நடந்தாலும் வெந்து போகாமல் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை பாடும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் ஒருபோதும் என்ன பண்ணுகிறதில்லை, அசைக்கப்படுகிறதில்லை. இந்த மாதத்தின் முதல் பிரசங்கம் பாஸ்டர் பண்ணும்போது இதை இந்த சங்கீதத்தை 3ஆக பிரித்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? என்ன 3ஆக பிரித்தார்? ஆனால் நான் இந்த சங்கீதத்தை 2ஆக பிரிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த முதல் பாகம் சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா.
தாவீது சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்கள் செய்கிறதுக்கு முன்பதாக, என்னுடைய வாழ்க்கையில எல்லா தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்பதாக, நான் முன்னாலே கடந்து போகிறதுக்கு முன்பதாக கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைக்கிறேன். அல்லேலூயா. இதே கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கும்போது நடக்கிற காரியம் என்ன? என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45:2. இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோரலானவைகளை செம்மையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே அறியும்படிக்கு அவர் சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நீங்க கவனிங்க, கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிறதுனால நமக்கு நடக்கிற காரியம் என்ன? இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்பதாக நடந்து போகிறதுனால் கோடாலானவைகளை முதலாவது என்ன செய்கிறார்? சரி செய்கிறார். உனக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் கோடலாக இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளில் நடந்து போகிற வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் அநேக காரியங்கள் ஒழுங்கிடாமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்பதாக நடந்து போகிறதுல அவர் கோடலானவைகளை சரி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் தொடர்ச்சியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரும்பு வெண்கல கதவுகளை உடைத்து அவர் என்ன செய்கிறார்? வெண்கல கதவுகளை என்ன செய்கிறாரா? முறிக்கிறார். இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் இதையெல்லாம் செய்கிறார்? அங்கே அந்த காலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீயும் நானும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் உடைச்செறியும்படியாய் உனக்கு முன்பதாக கர்த்தர் நடந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இங்கிலீஷ் பைபிள் 3வது வசனம் சொல்லுகிறது, இங்க பாருங்க, அவர் சொல்கிறார், அந்த ஹிடன் ரிச்னஸ் அப்படின்னா அங்க மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன? உனக்கும் எனக்கும் கண்களுக்கு தெரியாம அநேக காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. அது உனக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கிறது. கர்த்தர் எனக்காக என்ன செய்தார் என்று அநேக நேரத்தில் நாம் கேள்வி கேட்கிறவர்களாய் மாறப்படுகிறோம். நாம் கஷ்டத்தில் தள்ளப்படும் போது, நாம் கஷ்டத்தில் நெருக்கப்படும் போது, எனக்காக யாரும் இல்லை என்று பரிதவிக்கும் போது அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பதாக நடந்து போய் உன் கண்கள் எல்லாவற்றை காணும்படி அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதா உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளை உடைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் அப்படிதான் சொல்கிறது. அது உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை காணவே இல்லை. நீயும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் அனுபவிக்கவே இல்லை. அது உங்களுக்காய் எனக்காய் வைத்திருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது 8வது மாதத்தின் கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை மேல் நீ நம்புகிறது உண்மையானா, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைக்கிறேன் என்று நீ தீர்மானிக்கிறது உண்மையானா, உனக்கு முன்பதாய் கர்த்தர் நடந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நடந்து போகிறது மாத்திரமல்ல, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு சாப்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீயும் நானும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யூதர் ரபி இப்படியாய் ஜெபம் பண்ணினாராம், ஆண்டவரே, அநேக நாட்களாய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அநேக நாட்களாய் என்னுடைய ஜெப விண்ணப்பம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், அதற்கு பதில் இன்ன வரைக்கும் வரல. ஆண்டவர் சொன்னாரா, நீ எப்பொழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தாயோ, எப்பொழுது நீ என்னை நோக்கி கேட்க ஆரம்பித்தாயோ, அப்பொழுதே உடைய ஜெபம் எல்லாம் என்ன பண்ணப்பட்டது? கேட்கப்பட்டது. அவர் சொன்னாரா, எப்படி ஆண்டவரே? அவர் சொன்னாரா, தேவாலயத்துக்கு நீ போய் உட்காரும் போதெல்லாம், நான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம், நீ எனக்கு இல்லை எனக்கு இல்லை அமைதியா உட்கார்ந்த, நீ எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் ஆமென் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில பழிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்திலே அமர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும்போது, கர்த்தருடைய வசனம் உன்னை வந்து கேட்கும் போது நீ அதை பெற்றுக் கொள்ளுகிறது உண்மையானால் அதன்படியே கர்த்தருடைய ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக என்ன பண்ணியிருக்கிற
வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடியினால் நான் சில நேரத்தில் ஆச்சரியப்பட்டது உண்டு. கர்த்தரை இவன் எப்பொழுதுமே முன்பதாக வச்சிருக்கிறானே, அப்புறம் ஏன் இவனுடைய வலது பரிசுத்தத்தில் வச்சிருக்கிறான்? அல்லேலூயா. அப்போ ரெண்டு பேரும் ஒண்ணுதானா? முன்னாடி போறவரும் ஒண்ணுதான், வலது பரிசுத்தத்தில் இருக்கிறவரும் ஒண்ணுதானா? அல்ல. நான் அதை பார்க்கும் போது எனக்கு தெரிந்தது, அவன் கர்த்தரை முன்பதாக வைத்திருக்கிறதுனால் அவன் வலது பரிசுத்தத்தில் வருகிற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 25வது வசனம். பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறான், அவரை குறித்து இங்க பாருங்க, பேதுரு சொல்லுகிறான் யாரை குறித்து? இயேசுவை குறித்து. தாவீது சொல்றான், தாவீது சொன்னான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே அவர் நாங்க பழைய ஏற்பாட்டிலே தாவீது பாடி சொன்ன வசனத்தை மேற்கோளாய் காட்சி இங்கே மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஓ, உங்களுடைய தாவீது, உங்களுடைய முன்னவர் இப்படியாய் பாடியிருந்தார், கர்த்தரை அவர் எப்பொழுதும் தனக்கு முன்பதாக வைத்திருந்தார், அவருக்கு வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அதே அதிகாரத்திலே 32வது வசனத்தை வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். சொல்லுகிறார், இதற்கு நாங்கள் எல்லாரும் எப்படியா இருக்கிறோம்? சாட்சிகளாக. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் போகும்போது அவர் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும், உங்களுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு தருகிறது மாற்றமல்ல, அவர் உங்கள் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடியினால் வேதம் சொல்கிறது நீங்கள் ஒரு காலமும் அசைக்கப்படுகிறதில்லை. ஏன் தெரியுங்களா? உங்கள் பலவீனங்களிலே அவர் பலனாய் இருக்கிறார், உங்கள் இல்லாமைகளிலே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். உங்களை பார்க்கிறவர் உங்களை பார்த்து எடை போடுகிறதல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்க்கும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பல இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் நினைக்கிறோம், ஓ நாம் இப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர், நீ எப்படி இருக்கிறாய் என்று அல்ல அவர் அழைத்தது, நீ எப்படி இருக்க போகிறாய் என்று அவர் ஞாபகத்தில் வைத்து தான் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது பிரச்சனையில் இருக்கிறது போல இருக்கலாம், பலவித சூழ்நிலையில இக்கட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது போல இருக்கலாம். இதை பார்த்து அல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து அல்ல கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறது. நீ போய் சேர வேண்டிய இடம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறபடியால் அந்த இடத்துக்கு சேர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பிரச்சனை, போராட்டம், இதை எல்லாவற்றையும் பார்த்து நீ கர்த்தரை தீர்மானிக்காத. கர்த்தர் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் உன்னதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் கொலை செய்த இந்த இயேசு இவர் மரித்தார், இதற்கு நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். வாசிங்க 33. அவர் அவருக்கு இப்பொழுது ஒரு புது பெயர் கொடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், இவர் யார் தெரியுங்களா? அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டவர். பிதா அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார். அல்லேலூயா. இங்கே அவன் சொல்லுகிறார், அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டவர். யார்? இயேசு தேவனுடைய வலது கரமாய் இருக்கிறவர். அவர் அந்த வலது கரமாய் இருந்த அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படி அவர் நம்மிடத்திலே வந்தார். இப்பொழுது அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியான அந்த வலது கரத்தை அவர் எனக்கு கொடுத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அதிகாரம் இயேசுவின் இடத்துல இருந்தது, ஒரு அதிகாரம் அவர் பெற்றுக் கொண்டிருந்தார்.
இருந்தார், அவர்தான் அந்த வலதுகரமாய் இருந்தார், அவர்தான் பிதாவின் வலது பரிசுத்தத்தில் இருந்தார், அவர்தான் நம்ம எல்லாருக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் அந்த அதிகாரத்தை இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லா அதிகாரங்களையும் உடையவர்கள். ஆமென். எத்தனை பேர் இந்த காலையில விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் கையில் எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். நல்லா உற்சாகமா சொல்லுங்க, எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. உண்மையா சொல்றீங்களா? ஆமென், அல்லேலூயா. இவன் பிரச்சனையை பார்க்காதே, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார். ஆமென். உனக்குள்ளே எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்திலே யோவானும் பேதுரும் தேவாலயத்துக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். அவள் தேவாலயத்துக்கு போகும்போது 4வது வசனம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். நாள்தோறும் வைப்பார்கள். இங்கே இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் இந்த இயேசு மரித்து அவர் பரலோகத்துக்கு போன பின்பதாக இவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் மேலறையிலே கூடி அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இப்பொழுது தேவனுக்காய் சாட்சி சொல்லி தைரியமாய் வெளியே வந்து பிரசங்கிக்கிற இந்த நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். அவள் தேவாலயத்துக்குள்ளே கடந்து போகும்போது அங்க பிறவியிலேயே ஒருத்தர் சப்பானியா இருந்திருக்கிறான். அவனுக்கு வாரந்தோறும் என்ன வேலைன்னா தேவாலயத்துக்கு முன்னாடி வந்து உட்காரணும். அங்க வருவர்களை போறவர்களை பார்த்து என்ன எடுக்கணும்? நல்லா சொல்லுங்க, பிச்சை எடுக்கணும். இப்போ இவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது இவனுடைய வழக்கம். அவன் அன்றைக்கு மாறாக யோவானும் தேவாலயத்துக்குள்ளே வரும்போது 4வது வசனம், இங்க இந்த பிச்சைக்காரன் எல்லாருக்கிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் பார்த்து என்ன கேட்கிறான்? பிச்சை கேட்க ஆரம்பிக்கிறான். இவங்க பதிலாக பிச்சை போடாம அவனை உற்று பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவர்கள் உற்று பார்த்தார்கள்? அவர்களிடத்தில் இருந்த இயேசுவை பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் வெளியே போய் யாராவது பிச்சை கேட்கும் போது அவன் நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அவனும் கொஞ்ச நேரம் பார்ப்பான். நீங்க நல்லா பார்க்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? பார்ப்பான். நீ அதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு காசு கொடுக்காம போனோன்னு வச்சுக்குவே, அதுக்கப்புறம் அவன் உன்னை வேற மாதிரி பார்ப்பான். அல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு அம்மா கேட்டிருக்குது, 5 ரூபாய் கூட இல்லையா பிச்சை கேட்கும் போது கேட்டது. ஒரு அம்மா வெளியில சிக்னல்ல காசு இல்ல, 5 ரூபாய் கூட காசு இல்லையா, எதுக்கு நீங்க எல்லாம் வெளியே வரீங்க? அந்த அம்மா கேட்குது, காசு இல்லாதவங்களை பார்த்து, எதுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க வெளியே வரீங்க? அது நினைக்கிற மாதிரி என் கூட வந்து சேர்ந்துக்கோ. அல்லேலூயா. அப்போ பிச்சை எடுக்கிறவங்களுக்கு காசு போடும் போதே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த காயின் நீங்க போட்டீங்கன்னா இப்படி பார்ப்பான். 1 ரூபாய் 2 ரூபாய் இருந்துச்சுன்னா சரி போடா, ஆனா ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி காசு கொடுத்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி பார்ப்பான். அல்லேலூயா. இப்போ இந்த பிச்சை கேட்கிறவன் அவனுடைய இயல்பு என்னன்னா, வருகிற போறவர்களை பார்த்து என்ன எடுக்கணும்? பிச்சை எடுக்கணும். ஒருத்தர் போடுவாங்க, ஒருத்தர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவாங்க, போயிடுவாங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அவன் பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்களாம். அல்லேலூயா. வாசிங்க. பாரு, நான் சொன்ன மாதிரி தான் இவனும் பார்த்திருக்கிறான். அவர் உற்று பார்க்க ஆரம்பித்தவனே இவன் நினைச்சிருக்கிறான், இவன் ஏதோ எனக்கு என்ன பண்ண போறாங்க, இன்னைக்கு ரொம்ப வெயிட்டா என்ன பண்ண போறாங்க, கொடுக்க போறாங்க மாதிரி இருக்குது. அவன் அப்படி உற்று பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு பாருங்க. பேதுரு சொல்றாரு, என்னிடத்திலே வெள்ளியும் பொன்னும் என்ன இல்லை. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா? அப்போஸ்தலர்கள் எல்லாம் தங்களிடத்தில் இருந்த எல்லாவற்றை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்த சொத்து, அவங்கள்ட்ட இருந்த பணம், அவங்கள்ட்ட இருந்த ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சிருந்தாங்க. அவங்க 2வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. அவங்க அதை எல்லாத்தையும் சமமா பிரிச்சு எல்லாரும் செல்வந்தர்களா இருந்தவர்கள், எல்லாரும் பணமா இருந்தவங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் பேதுரு நடந்து போகும்போது யாராவது கொடுத்த 2 செயினை கழுத்துல போட்டிருந்தாரோ என்னவோ, யாராவது கொடுத்த 2 மோதிரத்தை விரல்ல. நீங்களா மாதிரி சிரிக்கிறீங்க?
நான் உங்களை சொல்ல, அன்னைக்கு என்னைக்கு அந்த நாள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான். பாருங்க, இப்ப கொடுத்துட்டாங்க, வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்ததை என்ன பண்ண முடியும்? ஒண்ணே வீட்டுல வச்சுட்டு வரணும், இல்லன்னா பாக்கெட். ஒரு அம்மா வயசானவங்க ஒருத்தர் எனக்கு தெரியும், அவங்க எப்பவுமே ஒரு பேக்கோட சுத்துவாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், என்னம்மா இந்த பேக்? அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் என் வீட்டு பத்திரம், யாரையுமே என்னால என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. அதனால அந்த அம்மாவே அந்த பத்திரத்தை எப்பவுமே எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, சுத்தினே. அப்போ நான் நினைக்கிறேன் நீங்க வெளியே போய் எதுவும் சொல்லிடாதீங்க, பாஸ்டர் இல்ல, அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் ஒருவேளை பாக்கெட்ல வச்சிருந்தானோ இல்ல கழுத்துல போட்டிருந்தானோ தெரியல. அவன் உற்று பார்த்தோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவன் கேள்விப்பட்டிருப்பா, இப்பதான் அப்போஸ்தலர் பாதத்துல சரியான பணம் வந்திருக்குது, எல்லாம் நல்ல ஆஸ்தி எல்லாம் வந்து கூடி இருக்குது, இவன் கிட்ட பிச்சை எடுறா, 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறத காட்டிலும் இவன் ஒருத்தன் கிட்ட பிச்சை எடுவோம், வாழ்க்கை இன்னைக்கோட என்ன ஆயிடும், மாறிடும் சொல்லிருப்பா. அவன் அந்த ஆசையில பேதுருவை பார்த்து அவன் உற்று பார்க்கும் போது ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனா பேதுரு சொல்றான், என்னிடத்துல என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை ஒண்ணும் இல்லை. எவ்வளவு வைத்தறிச்சலா இருந்திருக்கும் அவனுக்கு பாருங்க. அவன் பாக்குறான், கழுத்துல 2 செயின், கையில 2 பிரேஸ்லெட், மோதிரம், இதெல்லாம் நீங்க இருந்துச்சா தெரியல. நான் சொல்றேன், இதெல்லாம் போட்டு இருக்கிறேன், ஆனா வார்த்தை வித்தியாசமா சொல்றேன், என்னிடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை. ஆனா சொல்றான் பேதுரு, அது 2ம் இல்லை, ஆனால் எனக்குள் இருக்கிறது ஒன்றை உனக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாசிங்க. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிற பேதுரு சொல்லுகிறான், என்னிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் என்னிடத்திலே இருக்கிற ஒன்றை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கரத்தை பிடித்து அவனை தூக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுகிறது, வலது கையினால் அவனை பிடிச்சார். எந்த வலது கை? அதிகாரமாக இயேசுவின் வலது கை அவனுக்குள்ளே இருந்ததினாலே அவனுக்கு தெரியும், பொன்னும் வெள்ளியும் ஒரு மனுஷனை எதுவும் செய்ய முடியாது, நமக்குள்ளே இருக்கிற இயேசு எல்லாவற்றை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வலதுகரமாகிய இயேசு, பிதாவின் வலது பரிசுத்தத்தில் இருந்த அந்த இயேசு பூமியிலே இறங்கி வந்து அவர் மறுபடியும் தன் தகப்பனிடத்திலே போகும்போது அந்த எல்லா அதிகாரங்களையும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றிருந்த பேதுரு சொல்லுகிறார், எனக்குள்ளே இருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து, அந்த நாமத்தை கொண்டு உனக்கு சொல்லுகிறேன், என்னுடைய வலது கரத்தை பிடித்துக்கோ, இப்பொழுது நீ எழுந்து நட என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை ஆராதனையிலே வந்திருக்கிற நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட காரியங்களிலே நீ இருந்தாலும் கூட உனக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய பலவீனங்களை அல்ல, கர்த்தர் உனக்குள்ளே தம்முடைய பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 36வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு சகல ஜனங்களும் சொல்லிக் கொண்டார்கள். தாவீதோ தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை இடம் பண்ணி கொண்டான், திடப்படுத்திக் கொண்டான். நீங்களும் நானும் இந்த காலை ஆராதனையில வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா அந்த சங்கீதத்தை பாடின தாவீது இங்கே சொல்லுகிறான், எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கப்படும் போது அவன் எதை கொண்டு தன்னை தேய்ச்சி கொண்டான் தெரியுமா? கர்த்தருக்குள்ளாய் தன்னை தேய்ச்சி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை தேற்றும். கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுடைய இல்லாமையை மாற்றி போடும். கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுடைய சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி போடும். இந்த காலையிலே கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறது உண்மையானால், அவர் உங்களுக்கு முன்பதாய் போகிறது உண்மையானால், அவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா கோடலானவைகளை சரி செய்வார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, நீ இதுவரைக்கும் பார்க்காத காரியங்கள், இதுவரைக்கும் நீ கேள்விப்படாத காரியங்கள் உன் கண்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இது ஒரு பாடல் இருக்கிறது ಕನ್ನಡ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ கிவி கேளு. என்ன அதனுடைய அர்த்தம்? இதுவரைக்கும் என் கண்கள் கண்டதே இல்லை, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் என் காதுகள் என்ன பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. கர்த்தர் உனக்கு முன்பதாய் நடந்து போகும்போது நீ எதிர்பாராத காரியங்கள் உன் வாழ்க்கையில தோன்ற செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவாலயம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு தீர்க்க தரிசன மையம். இந்த இடத்துல வருகிற வார்த்தைகள் கர்த்தர் கனப்படுத்துவார். இந்த வரத்துல வருகிற கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அதை நீ ஏற்றுக்கொள்ளுகிறது உண்மையானால் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கடுகு பார்த்திருக்கிறீங்க? ஐயோ, உண்மையா எல்லாம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? கை தூக்கி ஒரு மாதிரி டல் ஆயிட்டு இருக்கிறீங்க எல்லாம். இந்த கடுகு எவ்வளவு நாள் பாக்ஸ்ல இருக்குதோ, எத்தனை நாள் பாக்ஸ்ல இருக்குதோ, அதுக்கு ஒரு நாள் ஜீவன் இருக்காது. அதை நீங்க எடுத்து ஒரு மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா மறாவது நாளே அது துளிர்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனம் இந்த வேதத்துல இருக்கிற வரையில கடுகு ஒரு டப்பால இருக்கிறது போல இருக்கும். அது எப்பொழுதும் உன் இருதயத்தில் நீ அதை வைக்கிறாயோ. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் விதை விதைத்தேன், அப்போலோ என்ன பண்ணுகிறான்? நீர் பாய்ச்சுகிறான், ஆனால் அதை விளைய செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த வசனம் இந்த வேதத்துல சிலர் நினைப்பாங்க இது தலைக்காணி மாதிரி வச்சு தூங்குறா, ஒண்ணுமே எல்லாமே நடந்துடும், ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. இது தலைக்காணிக்காக சிருஷ்டித்தது அல்ல. அல்லேலூயா. இது நீ தலைகாணியா யூஸ் பண்றதுக்காக எழுதப்பட்டது அல்ல. இது உன் இருதயத்தின் பலகையில எழுதப்படும் போது அதை நீ தினமும் உனக்குள்ளே வைத்து தியானிக்க ஆரம்பிக்கும் போது அது உன் வாழ்க்கையில பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு கப்பல், ஒரு படகு கரையில நிக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது ஒரு நாளும் ஆடாது, அசையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அது கீழே கவிழ்ந்து போகவே போக. ஆனா அதை சிருஷ்டித்த ஒரு நோக்கம் அதை கரையில கட்டி வைப்பதற்காக அல்ல. அது நடு கடல்ல போய் மிதக்கணும், நடு கடல்ல போய் வேலை செய்யணும். அதுக்காகத்தான் அந்த படகை என்ன பண்ணிருக்கிறாங்க? சிருஷ்டித்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால உன்னையும் என்னையும் கர்த்தர் உண்டாக்கின நோக்கம் என்ன செய்யுங்களா? சிலர் நினைப்பீங்க எனக்கு பிரச்சனை, போராட்டம், பலவிதமான காரியம் இருக்குது. இல்ல இல்ல, அது எல்லாவற்றையும் நீ கடந்து போகும்போது தான் கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார் என்று நீ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தனக்கு பயங்கரமான பிரச்சனை, அவன் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக பலவிதமான இக்கட்டு, பலவிதமான பிரச்சனை, ஒன்னும் அவன் பார்த்ததே இல்ல. சவுலிடத்துல ஒரு நாள் போய் சொல்றான், சவுலே இந்த கோலியாத் ஏமாத்துறோம், நான் போய் இவன் என்ன பண்ணிடுறேன். ஐயோ சொல்லுங்கயா, முடிச்சிடுறேன். கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போறாங்க, பாக்குறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தாவீது மாத்திரம் போய் சவுலிடத்துல சொல்றான், இந்த கோலியாத் எனக்கு ஏமாத்துறோம், நான் காடுகளில் இருக்கும் போது சிங்கத்தை கிழித்தேன், கரடியை கிழித்தேன், இது எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அவன் எப்போ சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினானோ அதுக்கு பின்னாடி வந்துச்சு பாருங்க ஒரு பிரச்சனை. அவனை மாதிரி பிரச்சனை அனுபவிச்சவன் ஒருத்தருமே இல்ல. 34வது சங்கீதம் தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு. அவன் அந்த சங்கீதத்தை கர்த்தரை எப்பொழுதும் என்ன சொல்றாங்க இல்ல, 34வது சங்கீதம் முதல் வசனம், அவன் துதி எப்பொழுதுமே. அவன் எந்த சூழ்நிலையில சொல்றான்? தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை ஆராதனையில நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. தாவீது எப்பொழுது எப்படியெல்லாம் தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொண்டானோ அப்படி நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுகிறது உண்மையானால் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவார். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் போய் கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்குவார். உங்களுக்காய் கர்த்தர் ஒரு வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாப்பாக முடித்து உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அவர் உங்கள் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் உங்களை ஒருவனும் பலவீனன் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் பலனாகிய இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறதினால் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காற்றிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எல்லாரும் சொல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என்னுடைய பலவீனத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். என் வியாதியை காட்டிலும் இயேசு பெரியவர். எனக்கு இருக்கிற கடன் காட்டிலும் இயேசு பெரியவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு ஆசீர்வாதம்.
ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ದೇವರು ಇಷ್ಟವರೆಗೂ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರು, ಕೇಳಿದ್ರಿ. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅನಿಪಾ ಅಯ್ಯರಿಗಾಗಿ ನಾವು ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಿ. ಪಾಸ್ಟರ್ ಅನಿಪಾ ಅಯ್ಯ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದ್ದಾರಲ್ಲ, ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಿ? ವೆರಿ ಗುಡ್. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವ್ರನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಕೊಡಿ ಅವ್ರಿಗಂತ ಹೇಳಿದೆ. ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರಿ. ಅದೆಲ್ಲ ಹೋಗಿ ಐಸಿಯು ಹಾಡಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವರ ಮಗನ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದ್ವಿ. ಮಾರನೇ ದಿವಸನೇ ಅವ್ರು ವಾರ್ಡ್ಗೆ ಬರುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. ಗುರುವಾರ ಸಾಯಂಕಾಲ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸ್ವಲ್ಪ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇರುವ ಅನಿಪಾಯನ ಸುಖಭದ್ರವಾಗಿ ಮನೆಗಿದ್ದ ಅಂತ ಶುಕ್ರವಾರ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವ್ರು ಗುರುವಾರ ಸಾಯಂಕಾಲ ಮನೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿ ವಿಚಾರಿಸಿದಂತ ಫೋನ್ ಮಾಡಿ ನಗಿತಾ ಇದ್ದಾರೆ ಚೆನ್ನಾಗಿ. ಇನ್ನು ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಹೋಗಿ ನಗಿತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, ಬೇರೆ ಏನಾದರೂ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆಗಿದ್ದಾರಾ? ಅವಾಗ ಯಾವಾಗ ಬಂದ್ವಿ? ಗುರುವಾರ ಬಂದೆ. ಅಯ್ಯ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಮ್ಗೆ ವಿಷಯ ತಿಳಿಸ್ಬೇಕಲ್ಲ ನೀವು ಅಂತ ಹೇಳಿದೆ. ದೇವರು ಸುಖ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಆಡೋದೆ ಆಮೇಲೆ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಆಡಬೇಕು. ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಹೇಳುವಾಗ ಅದು ಸೋಲ್ ಫಿಟ್ನೆಸ್ ಅಂತಾರೆ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ. ಆಮೇಲೆ ಚಪ್ಪಾಳೆ ಸರಿಯಾಗಿ ಕೈ ತಟ್ಟಬೇಕನ್ನೋದು ಫಿಸಿಕಲ್ ಫಿಟ್ನೆಸ್ ಅಂತಾರೆ ಜಪಾನಲ್ಲಿ. ಇವಾಗ ಜಸ್ಟ್ ಅಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು, ಅದರಿಂದ ನಿಮ್ಗೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಕಲಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸೋಲ್ ಫಿಟ್ನೆಸ್ ಇರಬೇಕು, ಫಿಸಿಕಲ್ ಆಗಿ ಫಿಟ್ನೆಸ್ ಇರಬೇಕು, ಮೈಂಡ್ ಫಿಟ್ನೆಸ್ ಇರಬೇಕು. ಆಮೇಲೆ ಕೆಲವೊಂದು ಎರಡು ಫಿಟ್ನೆಸ್ ಇರ್ತದೆ, ಮೈಂಡ್ ಸ್ವಲ್ಪ ಲೂಸ್ ಆಗಿರ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ವಲ್ಪ ಮೈಂಡ್ ಫಿಟ್ನೆಸ್ ಆಗಿರ್ತದೆ. ಆಮೇಲೆ ಸೋಲ್ ಏನಾಗಿರ್ತದೆ, ಲೂಸ್ ಆಗಿಬಿಟ್ಟಿರ್ತದೆ. ಆ ಥರ ಇರಬಾರ್ದು. ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಇವಾಗ ನಾನು ಕಂಡಿಡ್ತೀನಿ ನಿಮಗೆ ಯಾವುದಾದ್ರು ಲೂಸ್ ಆಗಿದೆ, ಯಾವುದರಲ್ಲಿ ಫಿಟ್ನೆಸ್ ಆಗಿದ್ದೀರಿ ಅಂತ ಚೆಕ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಯಾರು ಅದಕ್ಕೆ ನಾನು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಈಗ. ಆಮೇಲೆ ಅದನ್ನ ಇದು ಒಂದು ವರ್ಕ್ಶಾಪ್ ರೀ ಇದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ಅಯ್ಯೋ ಚರ್ಚಿಗೆ ಬರಲ್ಲ, ಸರಿ ಇಲ್ಲ. ಸರಿದ್ರೆ ಯಾಕೆ ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾರೆ? ಇಲ್ಲಿ ವರ್ಕ್ಶಾಪ್ ಇದು. ಆಮೇಲೆ ಪಂಚರ್ ಆಗಿದ್ದು, ಕಾರ್ಪೊರೇಟ್ ಕ್ಲೀನಿಂಗು, ಪ್ಲಗ್ ಕ್ಲೀನಿಂಗು, ಬ್ಯಾಟ್ರಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಂದೆ ಕಲಿಸಿದ್ದಾರೆ. ನೋಡಿ ಅಂಬಾಸಿಡರ್ ಕಾರ್ ನಿಂತಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೈಕಲ್ ಕೂಡ ಬಂದಿದ್ದೀವಿ ನೋಡಿ. ಎಲ್ಲ ರಿಪೇರ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು. ದೇವರಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸುವಂತ ದೇವರಾಗಿ ನಮ್ಮ ಏಸಪ್ಪ ನಮಗೆ ಹೆಡ್ ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ಟಾರ್ಟಿಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೇವರು ಸ್ತೋತ್ರ. ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ದೇವರು ಯಾರು? ದೇವರು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕ್ರೈಸ್ತರು ಅಂತ ಅವರೇ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಕ್ರೈಸ್ತ ಅಂದ್ರೆ ಅಭಿಷೇಕ ಅಂತ ಅರ್ಥ ಅಷ್ಟೇ. ಆಮೇಲೆ ஹல்லேலூயா. அதான் ஆன்லைன்ல போயிட்டு ஒரு பிரசங்கம், இன்னொரு பிரசங்கம் கேட்டு நம்ம வீட்டில் ஆடல மூணு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. எதில் போனால் இருக்க மாட்டாங்க.
பத்தி எனக்கு தெரியாதா ராஜா? அவ்வளோ என் பேச பார்த்து அப்படியே உட்காந்துக்கிறியா? எத்தனை நாளா அவனை தேடுகிறேன். இப்ப நேரம் வராது. அல்லேலூயா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. நான் ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாம் கத்திர பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து என்பது கடவுள் பெயரில் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு, ஒரு நாட்டுக்கு தெய்வம் அல்ல. அவரே அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿರುವ ಒಂದು ಮಗುವಿನಿಂದ ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳಿಗೆ, ಎಲ್ಲ ಮತದವರಿಗಾಗಿ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದರು. ಯೋಹಾನನ್ನು ಯೇಸಪ್ಪನ ನೋಡುವಾಗ ಇದು ನಮಗಾಗಿ ರಕ್ತ ಕೊಡುವ ಕುರಿಮರಿ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ஆமென். ஏன் வாக்கியத்தை நாம் படிச்சு கேள்விப்பட்டது. ஆமென். இதோ எனக்காக ரத்தம் சிந்த வந்தவர் என்று அவர் சொல்லவில்லை. ஆமென். இதோ என் ஜாதிக்காக ரத்தம் சிந்த வந்தவர் என்று சொல்லவில்லை. இதோ என்னுடைய மதத்துக்காக ரத்தம் சிந்த வந்த ஆட்டுக்குட்டி என்று அவர் சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக ₹1000 காசு கொடுத்தா தானே முடியும். யோசனை பண்ணுங்க. சரி, நான் சொல்றேன், ₹100 எடுத்து வச்சுக்கலாம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ಅಮೆರಿಕ ಎಲ್ಲಿದೆ? ಲೋಕದಲ್ಲಿ ಆಚೆ ಇದೆಯಾ? ಇಂಡಿಯಾ ಎಲ್ಲಿದೆ? ಮೈಸೂರು ಇಲ್ಲ. ನಾವು ದೇವರು ಜಾತಿಗಳ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲಿಲ್ಲಮ್ಮ. ಯಾರೋ ಕಮ್ಮಿ ಜಾತಿಗಳು ಜಾತಿನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ, ಕಮ್ಮಿ ಜಾತಿಗಳು ತಪ್ಪಿಬಿಡಿ, ಕಮ್ಮಿ ಆದ ಜಾತಿ. ಅಲ್ಲೇಲೂಯ. ಮನುಷ್ಯರಿದ್ದ ನಾವೆಲ್ಲ ರೈಸಲ್ಲ, ನಾವೆಲ್ಲ ಮನುಷ್ಯರಿದ್ದಾನೆ. ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರುತ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ಸೂರ್ಯನ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? ಅದು ಗೌಡ ಸೂರ್ಯ ಅವತ್ತು ಬಂದಿದೆ, ನಾಳೆ ಮೊದಲೇ ಸೂರ್ಯ ಬರ್ತದೆ. ಆಮೇಲೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬಿಸಿಲು ಹೊಡ್ತದಲ್ಲ. ಮಳೆ ಬರುವಾಗ ಮೆಡ್ರಾಸಲ್ಲಿ ಮಳೆ ಬಂತು. ಅಲ್ಲೇಲೂಯ. ಅವ್ರನ್ನ ಇವ್ರು ಮುಟ್ಟಲ್ಲ, ಇವ್ರನ್ನ ಇವ್ರು ಮುಟ್ಟಲ್ಲ. ಮಳೆ ನೀರೆಲ್ಲ ಒಟ್ಟು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಎಲ್ಲ ಮೇಲೆ ಮೊಟ್ಟೆ ಮಾಡಿಯಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ. ಅಲ್ಲೇಲೂಯ. ಜಾತಿ ಎಂಬುದಿಲ್ಲ, ಭಾಷೆ ಎಂಬುದಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ ಇಲ್ಲ. ಆಮೇಲೆ ಅದರಲ್ಲಿ ಹುಚ್ಚರಾಗಿಲ್ಲ, ಮತ ಇಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲರನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದ ದೇವರು. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಇಗೋ ಲೋಕದ ಪಾಪಗಳನ್ನ ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಬಂದಿರುವಂತ ಇದು ದೇವರ குரிமலை. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை என் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறது சொல்லி அருமையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 32, 33, 34 ಓದಿ ದೇವರ ಸ್ತೋತ್ರ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ಹೋಗೋಣ. ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಮತ್ತಿಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 25, 32, 33, 34 ಓದಬೇಕು. ಎಲ್ಲ ಜನರು ಆತನ ಮುಂದೆ ಒಂದು ದಿನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಸೇರಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯ. ಅವರೆಲ್ಲ ಸೊಲಗ ಭಾಷೆಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಒಂದು ದಿನ ಅವ್ರ ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೇಲೂಯ. ನೀನು ಆತನ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೋಬೇಕು, ನಾವು ನಿಂತ್ಕೋಬೇಕು. ಹಲ್ಲೇಲೂಯ. ನಿನಗೆ ಕೇಡು ಮಾಡಿದ್ರೆ, ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು? ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳುವಾಗ ಕುರುಬನು ಕುರಿಗಳನ್ನ ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಕುರಿಗಳನ್ನ ಅವರನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡಿ ಅವರನ್ನು பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்திக் கொள்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ಡ್. ನಡೆದ ಮಾತಿಗೆ ಮತ್ತೆ ಆತನ ಮುಂದೆ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗದವರು ಕೂಡಿಸಲ್ಪಡುವರು. ಆಗ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಆಡುಗಳಿಂದ ಪ್ರತ್ಯೇಕಗೊಳಿಸುವಂತೆ. ஆடுகள் வேற, குரிಗಳು வேற. செம்மறி ஆடுகள் வேற, வெள்ளாடு வேற. செம்மறி ஆடு எப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு பேருக்கு தெரியும் செம்மறி ஆடுன்னா? எனக்கு தெரியும். கை தூக்க பார்க்கலாம். நல்ல சூப் மட்டும் சாப்பிடுவோம். அல்லேலூயா. செம்மறி ஆடு என்றால் முடி என்ன இருக்கும்? புசு புசு. அதில் தான் உள்
சமையலாம் சொற்றெல்லாம் வர்றது. ஆமென். அது இந்த வெள்ளாடுனா இந்த கருப்பா இந்த வெள்ளாடு என்னன்னாக்கா ஒரு இடத்துல நீங்க அதை ஓடும் தாண்டும் ஓடும். இந்த செம்மறி ஆடு அப்படி கிடையாது. ஆமென். கூட்டமா இருக்கும். கத்தர் சொல்றோம் மேய்ப்பர் சொல்ற வார்த்தையை வைக்கப்படிந்து நடக்கக்கூடியது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்துல என்ன பண்ணுவாரா, வெள்ளாடுகள் எல்லாம் எகிரிக்க வைப்பாரு இடது பக்கத்துல, செம்மறி ஆடுகள் எல்லாம் வலது பக்கத்துல. அல்லேலூயா. ஐயா வலது பக்கத்துல நின்றா என்ன, இடது பக்கத்துல நின்றா என்ன, எப்படியோ ஒரு பக்கத்துல நின்றா போதுன்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஆமென். வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் நீங்க பாக்குறீங்க. அல்லேலூயா. லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் 34வது வசனத்துல சொல்றார், வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் என்ன கவனிங்க. ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பூமியில கர்த்தர் உன் வலது பக்கத்துல நீ வச்சா, நீ கண்ணை மூண உடனே ஆண்டவர் உன்னை தமது வலது பக்கத்தில் வைத்துக் கொள்வார். கர்த்தருக்கு சொந்தமான கர்த்தரை வலது பக்கத்துல வைத்தா என்று சொன்னால், ஆமென், அவரை எல்லாத்துக்கும் முன்னால நீ நிக்க வச்சிருந்தா, ஆமென், ಇವತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನಗಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ನಿನ್ನ ಪಾಪ ಅಪರಾಧಗಳಿಗಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯೋದಕ್ಕಾಗಿ ಇಡೀ ಪ್ರಪಂಚದ ಜನರ ಪಾಪಗಳನ್ನ ಪರಿಹಾರ ಮಾಡಿದಂತ ದೇವರು ಯೇಸಪ್ಪ ಅಂತ ನಂಬಿಕೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು. ಜಾತಿಯಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಮತ ಮಾಡಬೇಕು ಏನಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் தேவனை பலக்கடை இட்டிருந்தாலே, ஆமென், ஒரு நாள் உனக்கு தெரியும் கர்த்தர் உன்னை வலது பக்கத்தில் வைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா வலது பக்கத்திலே பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் என்ன கொடுக்கிறார் பாருங்க. ஆமென். ಆಗ ಅರಸನು ತನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರೇ. அம்மா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ இப்ப வலது பக்கத்துல வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் அவ்வளவுதான். ஆமென். அங்க சர்டிபிகேட்டே கொடுக்கப்படுகிறது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರೇ. அதனால தான் பிரச்சனை வந்தா கஷ்டம் வந்தா என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசுப்பா வலது பக்கத்துல வை, யாரையும் வைக்காத. ஆமென். ஒருல சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆதரவு முன்னேற்றுக்கோ. ஹல்லேலூயா. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். உலகம் உண்டான அல்லேலூயா. எவ்வளவு வருஷம் உலகம் உண்டாயி? எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க? இது எவ்வளவு நாள் எனக்கே தெரியலையே. 2000 வருஷம் 2020 ஏசப்பா வந்தாவது. ஆமென். வந்து கர்த்தர் சொல்லுகிறோம் கர்த்தர் பரவாயில்ல, இங்க ஒன்றும் பண்ணல. ஏன்னா என் பிள்ளைங்க என்ன மாதிரி இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இதுக்கு மேலே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நான் பிரசங்கம் முடியாது. வார ஒரு லிமிட்ல இருக்கிறது நல்லதுதான். அல்லேலூயா. அதை கவனிங்க. ஆமென். அப்ப 6000 வருஷம் என்று வேதம் ஆதாம்ல இருந்து எடுத்து காட்டுறதுனால அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆனா அருமையோட ஒவ்வொரு நாளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம் இப்போ. ஆமென். எத்தனையோ கோடி வருஷம் ஆச்சுன்றான் கர்த்தருக்கு சோத்திரம். வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டைனோசர் ஒரு எலும்பு கட்சிச்சா, அந்த எலும்பை தேய்ச்சி கண்டுபிடிச்சாங்களா, இது 3000 கோடிக்கு முன்னால இருந்த டைனோசரா இருக்குமா. என்னது? ஏன்னா ஒரு எலும்புல உங்களுக்கு 3000 கோடி வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சுன்றது என்ன பண்ணுது கண்டுபிடிக்கணும்னா இந்த உலகம் எவ்வளவு. நான் என்ன சொல்றேன், நீ சொல்லிக்கோ 10,000 கோடி கூட ஆயிரம். ஏன்னா அவ்வளவு எங்களுக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா உலகம் உண்டானது முதல் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சேர்த்து வைத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கு பிஎஃப்னா தெரியுமா உங்களுக்கு? பிஎஃப்னா தெரியுமா? வால்டன் ஃபண்ட். இதெல்லாம் வாங்கியிருந்தா தானே மண்டுக சரி வீட்டில் வந்து நம்மகிட்ட சொல்ல ஐயா ஜெபம் பண்ணுது. கர்த்தருக்கு சோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த பிஎஃப் வந்து நீ சொல்ற இந்த 6 வருஷம் வர வேண்டும், கவர்மெண்ட் சொல்றது இல்லம்மா 26 வருஷத்துக்கு உனக்கு கொடுக்கணும். இல்ல வாங்கயா. அல்லேலூயா. பிஎஃப் வந்துட்டு உனக்கு 26 வருஷம் கணக்கு வருதுமா, அதெல்லாம் தெரியாது, 6 வருஷத்துக்கு மரியாதை எனக்கு கொடு. அப்படியே கேட்போம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் நாம என்ன சொல்லுவோம், 26 வருஷத்துக்கு எவ்வளவு மாசம் 5000 ரூபாய், மாசம் 5000 ரூபாய் உடனே காலையில் கேட்கணும். ஒண்ணு வேணாம், 50,000 ரூபாய் வருது. இல்லை மனசு கட்டணம் கொடுக்குறதுனா கணக்கு வராது நம்மளுக்கு. நம்மளுக்கு என்ன வராது. சரி கேட்கல. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு வர வேண்டிய
ஆமென். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அது 10,000 கோடி விஞ்ஞானி சொல்லிட்டோம், அமெரிக்கா விஞ்ஞானி 50,000 கோடின்னு சொல்லிட்டோம். அவன் எவ்வளோ சொல்றானுங்களோ நாம அவ்வளோ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே அவங்க சொல்றான் அமெரிக்கால 50,000 கோடி ஆச்சரிய வருஷம், ஏன்பா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. அப்படியானால் எத்தனை கோடி ஆனாலும் நீ யோசித்துக்கொள், உலகம் உண்டானது முதற்கொண்டு வாசிமா ನಿನಗಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ರಾಜ್ಯವನ್ನು ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದಿವಿ. அல்லேலூயா. சும்மா இல்ல, இது ரட்சிப்புதான் இலவசம். இது என்னது? பாத்தியவாகி என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு சேர வேண்டிய பங்கு அர்த்தம். அது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஆமென். ಬಾಧ್ಯ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? ಸುಮ್ಮನೆ ಕೊಡೋದಲ್ಲ. ಸರಿ ಏನಾದ್ರು ಕೊಡಿ ಸರ್. ಇದು என்னது? ಬರಬೇಕಾಗಿರೋದು. ಆಮೇನ್. தமிழ் வாசிக்கிறோம் அவரோட. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை என்ன பண்ணீங்க நீ? ஏன்னா இது உனக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அல்ல சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. உருவாக்கப்பட்டது. அப்புறம் கீழே வாசிக்க மாட்டேங்குது. பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. அல்லேலூயா. நீ கொடுத்த ஒருவேளை சாப்பாட்டை என் ஆண்டவர் எங்க நினைவுபடுத்துறார் பாத்தியா? ஆமென். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீ மிச்சம் மீது கொடுத்தியோ, எப்படி கொடுத்தியோ, பசி கொடுத்தியோ, கர்த்தருக்கு சொல்றோம். சில பேர் பாவம் நல்ல சாப்பாடு ஏற்கனவே பிச்சைக்காரன் வச்சிருப்பான், அம்மா போய் குழம்பு தான் ஊத்துனா, நீ அந்த ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வச்சிருந்த, வெளியே 2 வாரம் வச்சிருந்த, அது நாய் ஊத்தாவில் சாப்பிட அந்த குழம்பு ஆந்திரத்தில் ஊத்திட்ட, அவன் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போறான். பிசாசு நல்லா முள்ளேசா ஒரு அம்மா சோறு போட்டுருச்சு, அதை புடுங்க சாம்பார் ஊத்தி கெடுத்து தேடி நல்லா இருக்கான்னு போவான். அல்லேலூயா. உன்னால சாப்பிட முடியாதத இன்னொருத்தர் சாப்பிடுவாங்கன்னு எப்படி நீ எதிர்பார்க்கலாம்? வரல சொல்லு. நல்ல வரல சொல்லுங்க. போன வாரத்தில் கீழே போனேன், மரவடிகள் சாப்பிட்டுருந்தாங்க, நல்லா செஞ்சிருக்கிறாங்க, தப்பு இல்லை, கத்துக்கு சொல்றோம். என்னன்னா கொஞ்சம் வேகலை, செஞ்சவங்க அதை சாப்பிட்டு பார்க்கல, ஒரு தட்டு கொடுத்துறாங்க. எல்லாம் சீத்த மாதிரி பண்ணுது, சாந்த மாதிரி பண்ணுது. நம்ம ராஜ்யத்தை எடுத்து கையில் வச்சு பார்த்துக்கிறாரு. பருப்பு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், இவனுக்கு மெல்ல முடியல. ஆமென். எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா கூப்பிட்டேன். ஆமென். கிச்சனில் வார்னிங் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஆமென். இது எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுவோம். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், தவறல்ல. ஆமென். இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு கொடுத்தாரு, வேற டாக்டர் வாங்கி கொடுத்தேன். ஏன் சொல்றேன்னா, என்னால சாப்பிட முடியல. இவங்க சாதாரண இவங்க கிச்சன்ல இப்படிதான் பண்றாங்க, அது ஒரு கதையாட்டும் போக போறீங்க. கிச்சன் கில்லாடி ப்ளீஸ். உதாரணத்தை நான் சொல்றேன். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தேன்? அப்புறம் தண்ணி கொடுத்தேன். சேர்த்து கொண்டீர்கள். அப்போ இந்த வலுபத்து இருக்கிறவங்க ஆண்டவர் பார்த்து கேட்கிறாங்களா, அதில் நான் எப்போ நீ பசியா இருந்தேன், எங்களுக்கு ஞாபகமே இல்லையே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்களா? என் ஆண்டவர் சொல்றாரா, இந்த சிறியர், இந்த ஏழைகளுக்கு நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அது எனக்கே. நீ ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவன் ஜாதியை பார்த்து, அவன் ஏழ்மையை பார்த்து நீ கொடுக்காத, ஏசப்பா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த வசனம் நிலைக்கும். இந்த வசனம் இப்படியே உன்னை காப்பாற்றும். ஆமென். நாமத்தினால் ஏற்றுக்கொண்டால் ஒரு பலன், தீர்க்கதரிசி என்ற நாமத்தில் ஏற்றுக்கொண்டால் ஒரு பலன், பெரிய பாஸ்டர் வந்துகிறார் நீ ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஒரு பலன். அருமையானவர்களே, ஒரு ஏழையை, ஒரு பிச்சைக்காரனை இயேசுவால் பார்த்து ஏற்றுக்கொண்டால் அதற்கு பெரிய பலனை ஆண்டவர். அவரை நீ வலது வருஷத்துல வை, அவர் உன்னை வலது வருஷத்துல வைத்துக் கொண்டிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய கண்ணில் யாவையும் துடைக்கப்படும்.
நீ பசி பட்டியல ஏழைகளுக்கு கொடுத்த காரியத்தை ஒருபோதும் ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் நான் நினைவுபடுத்துவார். ஆகினாலே கூடிய மட்டும் கொரோனாக்கு பின்னால வேற என்ன வந்துருக்குது கதற்கு சோத்திரம் இருக்கிறதை எடுத்து நல்லா சந்தோஷமா அக்காங்களுக்கு தங்கச்சிங்களுக்கு தம்பிங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு ஏழைகளுக்கு பிச்சைக்காரங்களுக்கு நல்லா என்ன பண்ணுங்க எது சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுத ஒரு அம்மா கூட நான் குடுக்கிறதுக்கு கூட எவ்வளவு கோபம் எவ்வளவு எடுத்து அப்படியா குடுக்குற இல்லையா கூட நீ வளர்ந்து சொல்லிட்டு தவிர்த்தான் சந்தோஷமா கொடுங்க. ஏழைகளுக்கு சேர்ந்து கல்விக்கு போய் கை வைக்கிறது அதுக்கு 68 சிலை 78 சிலைக்கு ஹெலிகாப்டர் இருந்து பஞ்சாபத்தை நிக்கிற பிடிச்சி முடிக்கிறான். நிக்கிறதுல கேட்டா சுவாமி அது ஏப்பா அப்படி இருக்குதுன்னா அவர் விஜயஸ்தர் ஆகிதார் உண்மையா இருக்கிறார். அப்ப நீ இது வரைக்கும் உண்மையா இருக்க உண்மைக்கு பொருள் இதாயா? அல்லேலூயா. ஏரியோ அவமானப்படுத்துறானே மூட நம்பிக்கை விட்டு வெளியாவா. ஆமென். அதுக்கு வேற அர்த்தம் உண்டு. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு வேற அர்த்தம் உண்டு. எனக்கு தெரியும் தேவையில்லாத கதைகளை கட்டி எதுனா ஒன்று சொல்லிடுறது எதுனா ஒன்று இது பண்ணிடுறது. இனிமேல் அது ஒரு கதை எப்படி அது கதை 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 கதை. ஆமென். இயேசு கதை சொல்ல வரவில்லை, உன்னை ரட்சிப்பதற்காக தன்னையே. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். பாடலை பாடும்போது ஒரு காணிக்கை கர்த்தருக்கு சோதனம் ஊழியத்துக்காக காணிக்கை எடுத்தீங்களா? இல்ல பின்ன நம்பி முடிக்கிறீங்க இந்திர கொடி எல்லாருமே தொந்தரல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சிங்ககேவியோ ஆமென். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருக்கார். சுத்திரிக்கும் வகையில் என்னை நடந்தார். சிங்ககேவியோ
ஆண்டவர் டைரக்டா போயிருப்பா. என்னவோ நினைச்சுக்கணும், மைண்ட் ஃபிட்னஸ்ல தான் டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்க. இந்த கடைசியில் இப்படி ஆண்டு ஆட்சி இப்படி சொல்ற அந்த வார்த்தைகளை மட்டும் நீ நல்லா உள்ளத்துல தியானிக்க ஆரம்பிச்சிட்டினா உனக்கு தான் அது சக்சஸ் ஆயிடும். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய ரேணுகாவுடைய அண்ணன் மகள் ரொம்ப சீரியஸான நிலையில அகண்டேஸ்வரி என்ற மகளை கர்த்தர் தொடும்படியாக ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்த 8 வயசு குழந்தை வயிறு வலி, கிட்னில பிரச்சனை, கல்லு பிரச்சனை, என்னென்னவோ சொல்றாங்க. ஆண்டவர் தொடும்படியாக இப்போ நீங்க ஜெபிக்கிற அப்படி எப்படி நிறைவேற பாருங்க. உங்களை கரண்ட் வைத்து அந்த அகண்டாஸ்வரி என்ற மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. ஆண்டவரே சுத்தப்படுத்தி காப்பாற்றும் நாமத்தை மயப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கிருபையாய் கர்த்தர் ஆண்டவரே ஆராதனையில் கர்த்தர் மகனை கொண்டு பேசினால் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஒரு மனித போனாலும் ரத்தம் ஒரு மனுஷனை காப்பாற்றினது உண்டானா என் ஆண்டுடைய ரத்தம் எப்பொழுது ஏற்பட்டது மகிமையான காரியங்களை யாவரி ஆசீர்வதித்தது எங்களோடு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். என் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழுமே நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல மரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இயேசப்பா வரும்பட்டும் அவர் நமது வலது வருஷத்தில் இருக்கவும், அவர் வந்து விட்டார் அவர் வலது வருஷத்தில் நாம் இருக்கவும் எப்போதும் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அதனால 1ஆம் தேதி கர்த்தர் சொல்றோம். தம்பி சந்தோஷ் பிரசவம் பண்ணும்போது நான் கீழே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த பம்பாயில் நடந்த சம்பவம் உண்மையான சம்பவம். தீவிரவாதி எல்லாரும் சுட்டு வர அவங்க ரூம்ல அப்போ நிறைய பேர் சுடுபட்டு கீழே விழுந்துருக்கிறாங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். மறுபடியும் யாரும் உயிரோடு இருக்கிற சுட வரும்போது அவன் கீழே படுத்து அந்த செத்து போனுடைய ரத்தத்தை எடுத்து அதில் பொருள்விட்டு ரத்தத்தை என்ன பண்ணினாரு பூசிட்டு அப்படியே படுத்துறாரு. அவர் சந்தோஷம் சொல்லும் போதுன்னா கீழே யோசித்து பண்ணி உட்காந்துக்கிறார். ஆண்டவரே, ஒரு செத்து போன ஒரு மனுஷனுடைய ரத்தம் ஒரு மனுஷனை காப்பாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஏசப்பா, நீங்க எங்களுக்காக சிறுகிற மறைத்த அந்த ரத்தம் எவ்வளோ விளையாடப்பட்டது. நல்லது. இங்க ஆலோசனை கேட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி. ஆமென். எத்தனை மணிக்கு ஜெபம்? 6-7. கர்த்தர் சொல்றோம். அன்னைக்கு ராவுபோய் ஆராதனை கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நமக்கு நிறைய இருந்தால நேரம் இல்லாதனால உங்களுக்கு ஒரு 7-7:15 அவ்வளோதானே தவிர ஜெபம் மட்டும் பாருங்க. மற்றவர்களுக்காக நீங்க ஒன்றும் வார்த்தமா கெடுத்து வேண்டாம். நீங்க சரியா ஆண்டவருக்காக வாழ்வா நேராக வாங்க. நீங்க ராவுபோய் எடுத்து ஆண்டவர் பிள்ளையா வாழுங்க. ஆமென். அதனால ராவுபோய் ஆராதனை இருக்கும் 1ஆம் தேதி. எல்லாரும் வந்து மற்ற கூட்டங்கள் ஆராதனைகள் கொடுத்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாருங்க. அனுப்பாயாக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அவர் நல்ல கர்த்தர் அற்புதமா சொல்றாரு. நம்ம ராஜேஷ்கா எப்போ பாரு ஜெபம் பண்ணுவோம் இல்லை, இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அந்த கேன்சர் ஒன்றும் இல்லாம கர்த்தர் அவரை கர்த்தர் பேபிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யணும். அவனுக்கு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் 2 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கீழே கூட்டமா நிக்காதீங்க. அல்லேலூயா. டக்குன்னு சொல்லி கொண்டு போயிடுங்க. இன்னொரு நாளைக்கு எப்பவுமே மாஸ்க் போடுங்க. கொரோனா போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு சொல்றோம். அது போனா போட்டோம் இருந்தா இருக்கட்டும். உங்களுடைய எச்சரிக்கையில் உங்க ஜாக்கிரதை இல்லைங்க இருங்க. ரொம்ப கை கொடுக்குறது, குளிக்கிறது, குலுக்கி லொல்லு இருக்குது. நீங்க சமாதானமா சோத்திரப்பட்டு சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமா எழுந்து வெளியே